Morning students. So today's class we are going to learn about the learning objectives of the number system. To know how to computer interprets and stores the data in the memory, to learn various data representation and binary arithmetic, to learn conversation between various number systems. So in the chapter நம்ம வந்து இந்த இன்டர்பிரட்டர்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் மெமரி அப்புறம் பைனரி டேட்டா ரெப்ரசன்டேஷன் பைனரி அரித்மேட்டிக் அப்புறம் இந்த கான்வர்சேஷன் பிட்வீன் நம்பர் சிஸ்டமில் நிறைய டைப் நம்ம படிக்க போகிறோம். பைனரி, ஆக்டல், டெசிமல், ஹெக்ஸாடெசிமல், அப்புறம் அதோடைய கன்வர்ஷன், பைனரியிலேருந்து எப்படி டெசிமலை கன்வெர்ட் பண்ணுறது, டெசிமல்லேருந்து எப்படி பைனரியை கன்வெர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய அப்ஜெக்டிவ்ஸ் வந்து இந்த சாப்டரில் நம்ம படிக்க போகிறோம். First, the term data comes from the word datum, which means a raw fact. The data is a fact about people, places, or some objects. ஏற்கனவே நம்ம இந்த டேட்டா அப்படின்னா என்னன்றதை படிச்சிருக்கோம் ப்ரீவியஸ் கிளாஸில். நான் என்ன சொன்னேன், டேட்டா அப்படிங்கிறது ஒரு ரா ஃபேக்ட். உதாரணத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய ப்ராக்ரஸ் கார்டை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன். அதில் அவனுடைய தமிழ் மார்க்கை மட்டும் தனியாக சொன்னீங்க அப்படின்னா அது டேட்டா. இல்லை அவனுடைய பயாலஜி மார்க்கை மட்டும் தனியாக சொன்னீங்கன்னா அது ஒரு டேட்டா. இப்போ அவனுடைய தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸ், ஃபிசிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி எல்லா மார்க்கையும் ஒன்றா டோட்டல் பண்ணி நமக்கு ஒரு சம் கிடைக்கிதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு ப்ராசஸ்டு டேட்டா. அதை வந்து இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டேட்டான்னு என்ன சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, டேட்டா அப்படிங்கிறது ஒரு ரா ஃபேக்ட். உதாரணத்துக்கு ஒரு தமிழ், அதோடைய மார்க் வந்து 50, ஒரு பையனுடைய தமிழ் மார்க் 50 அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து ஒரு டேட்டா, அது ஒரு அன்ப்ராசஸ்டு ஃபேக்ட். ஏற்கனவே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம இந்த ஸ்லைட்லேயே கொடுத்துருக்கோம். அதாவது நேம், ஏஜ், கிளாஸ், மார்க் அண்ட் சப்ஜெக்ட் பி சம் டிஃபைன்டு வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதெல்லாம் ஒரு ஒவ்வொன்றுக்குமே வந்து மீனிங்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ மார்க் அப்படின்னு சொன்னால் மார்க் அவ்வளோதான், அதெல்லாம் ஒன்றும் ப்ராசஸ்லாம் கிடையாது. ஸோ இது வந்து சிம்பிள் எக்ஸாம்பிள் ஃபார் டேட்டா. இப்போ அடுத்தது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா டேட்டா ரெப்ரசன்டேஷன்ஸ். அப்படின்னா என்னென்னா, கம்ப்யூட்டர் ஹேண்டில்ஸ் டேட்டா இன் த ஃபார்ம் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். எனி கைண்ட் ஆஃப் டேட்டா லைக் நம்பர், ஆல்ஃபபெட், ஸ்பெஷல் கேரக்டர் ஷுட் பி கன்வெர்டட் டு ஜீரோஸ் அண்ட் ஒன் விச் கேன் பி அண்டர்ஸ்டுட் பை த கம்ப்யூட்டர். இப்போ நம்ம நிறைய கம்ப்யூட்டரில் பிக்சர்ஸ் பார்க்குறோம், நிறைய வீடியோஸ் பார்க்குறோம், நிறைய டயக்ராம்ஸ் எல்லாமே பார்க்குறோம். ஆனால் இது வந்து நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து அனலாக் விஷயம். ஆனால் கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் அதுக்கு எதுவுமே தெரியாது. எல்லாமே 0, 1 அதை பேஸ் பண்ணி தான் ப்ராசஸ் பண்ணோம். அது வந்து ஆல்ஃபபெட்டாக இருக்கலாம், ஸ்பெஷல் கேரக்டராக இருக்கலாம், உதாரணத்துக்கு ஹாஷு, டில்டு, இந்த மாதிரி உள்ள சிம்பிள்ஸாக இருக்கலாம். இது எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னா முதல்ல ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக கன்வெர்ட் பண்ணிடும். அதாவது டிஜிட்டல் ஃபார்ம். இப்போ கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சது 0, 1 இது மட்டும் தான் தெரியும், வேறு எதுவும் தெரியாது. ஆனால் நம்ம பார்க்கக்கூடிய அந்த படம், பிக்சர்ஸ் இது எல்லாமே என்னென்னா ஒரு அனலாக்ஸ். நம்ம பார்க்குறது எல்லாமே அனலாக். கம்ப்யூட்டர் தெரிஞ்சது எல்லாமே டிஜிட்டல், அதாவது 0, 1 இது மட்டும்தான் அதுக்கு தெரியும். இப்போ 0 and 1 that the computer can understand is called machine language. 0 or 1 are called binary digits, the bit அப்படின்னு சொல்லுவோம். Therefore the study of the data representation in the computer is important. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கம்ப்யூட்டர் வந்து 0, 1 மட்டும்தான் அதால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதை மிஷின் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் இந்த பைனரி டிஜிட்ஸை பற்றி படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால தான் இந்த டேட்டா ரெப்ரசன்டேஷனை பற்றி நம்ம படிக்க போகிறோம் இந்த சாப்டரில். இதில் ஒரு பிட்டுன்னா என்ன, ஒரு நிப்பிள் அப்படின்னா என்ன, பைட்டுன்னா என்ன, வேர்ட் லென்த்துனா என்ன அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக நீங்கள் ஜென்ரலாகவே நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம். அது 1 GB டேட்டா, 2 GB டேட்டா, 6 GB டேட்டா, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்போ நிறைய பேருக்கு அந்த டேர்ம்ஸ் வேணால் ஃபெமிலியராக இருந்திருக்கலாம். அது என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு பிட் அப்படின்னா என்னென்னா 0 or 1. A bit is a short form of binary digit which can be 0 or 1. It is the basic unit of data in computer. இது கம்ப்யூட்டருடைய ஒரு பேசிக் யூனிட். உதாரணத்துக்கு பிட் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் மெமரி ஸ்டோரேஜ் ஏரியா. அந்த இடத்துல we can store either 0 or 1. 0வையோ அல்லது 1ஐயோ நம்ம அந்த சின்ன மெமரி ஸ்பேஸ்க்குள்ளே ஸ்டோர் பண்ண முடியும். அதுதான் ஒரு
பிட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அப்போ பிட்டுன்னா என்னது? ஒரு ஸ்மால் மெமரி ஏரியா. அந்த ஏரியாவில் என்ன பண்ணலாம்? ஒரே ஒரு பிட்டை மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும். அதாவது 0வையோ அல்லது 1ஐயோ தான் நம்ம அதில் ஸ்டோர் பண்ண முடியும். இதை வந்து ஒரு பிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்ததில் வந்து நிபிள். நிபிள் அப்படிங்கிறது என்னென்னா கண்டினியூஸாக 4 பிட்டு. அதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா கண்டினியூஸ் 4 பிட்ஸ். இது ஒரு பைனரி டிஜிட்ஸ். இதை வந்து நிபிள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 4 பிட்ஸ் அப்படிங்கிறது என்னது? அதில் எத்தனை டேட்டா ஸ்டோர் பண்ணலாம்? எவ்வளோ ஸ்டோர் பண்ண முடியும்? 4 zeros or ones. இந்த காம்பினேஷனில் 0 அல்லது 1 வந்து 4. இந்த காம்பினேஷனில் 4 பிட்டை வந்து அதில் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். அப்போ இந்த கன்சிக்யூட்டிவாக இருக்கிற இந்த 4 பிட்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நிபிள் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு பைனரி டிஜிட்ஸ். அடுத்தது பைட். இதில் நம்ம பார்க்க போகிறது ஒரு பைட் அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் 8 பிட் இஸ் கால்டு பைட். இப்போ ஒரு பிட்டில் என்ன சொன்னேன்? ஒரே ஒரு பைனரி டிஜிட்டை தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஒன்று 0 ஸ்டோர் பண்ணலாம் அல்லது 1 ஸ்டோர் பண்ணலாம். அது மாதிரி தொடர்ந்து 8 பிட்ஸு. அந்த 8 பிட்ஸு சேர்ந்த அந்த கலெக்ஷனை வந்து ஒரு பைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு பைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். A byte is considered as the basic unit of measuring the memory size in the computer. ஸோ இப்போ இதில் ஒரு முக்கியமான 1 மார்க் கொஷின் கேட்பாங்க. என்னென்னா இதில் மெமரியை மெஷர் பண்ணுற த பேசிக் யூனிட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா பைட் தான். அதை பேஸ் பண்ணி தான் கிலோ பைட்டு, மெகா பைட்டு, கிகா பைட்டு இந்த மாதிரி எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான் போகும். ஸோ பேசிக் யூனிட் என்னது? மெமரியை மெஷர் பண்ணக்கூடிய பேசிக் யூனிட் என்னது? ஒரு பைட். இப்போ இதில் நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா வேர்ட் லென்த். வேர்ட் லென்த் அப்படிங்கிறது ரெஃபர்ஸ் டு த நம்பர் ஆஃப் பிட்ஸ் ப்ராசஸ்டு பை எ கம்ப்யூட்டர்ஸ் CPU. அதாவது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கம்ப்யூட்டர் எத்தனை பிட்டை ப்ராசஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் இட்ஸ் அ வேர்ட் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 90s உள்ள சிஸ்டம்லாம் பார்த்தா 8 பிட்டை தான் ப்ராசஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் 16 பிட்டை ப்ராசஸ் பண்ணுச்சு, 32 பிட்ஸு, அதுக்கப்புறம் 64 பிட்ஸ். இப்போ அதாவது ப்ரெசன்ட் டே கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் 32 பிட்ஸ் ஆர் 64 பிட் மிஷின் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இதோட மீனிங் என்னென்னா ஒரு சிஸ்டம் ஒரு செகண்டுக்கு 32 பிட்லேருந்து 64 பிட்ஸ் வரைக்கும், அதாவது அந்த மிஷினோடைய டைப்பை பொறுத்து. இப்போ 32 பிட் மிஷின்னா 32 பிட்ஸை ப்ராசஸ் பண்ணும். 64 பிட்ஸ் அப்படின்னா 64 பிட்ஸை வந்து ப்ராசஸ் பண்ணும். இப்போ 32 பிட்ஸ் மிஷின் அப்படிங்கிறது என்னது? 2 to the power 5. ஸோ இது வந்து 32 பிட்ஸ் அதை வந்து அட் எ டைம் வந்து ப்ராசஸ் பண்ணும். ஸோ எகெயின் சொல்கிறேன், வேர்ட் லென்த் அப்படிங்கிறது என்னது? அதால் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எவ்வளோ வேலையை அதால் ப்ராசஸ் பண்ண முடியுமோ அது வந்து ஒரு வேர்ட் லென்த். இது ஒரு இம்பார்ட்டண்ட் 1 மார்க் கொஷின். வாட் இஸ் எ வேர்ட் லென்த் அப்படின்னு கேட்டால், வாட்ஸ் வேர்ட் லென்த்னு கேட்டாங்கன்னா அது வந்து என்னென்னா refers to the number of bits processed by a computer's CPU. இப்போ உதாரணத்துக்கு 8 பிட் மிஷின் இருக்குது, 16 பிட்டு, 32, 64 பிட்ஸ் இதெல்லாம் இருக்குது. இப்போ ப்ரெசென்ட் டேஸில் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டமே பார்த்தீங்க அப்படின்னா 32 பிட்டு அந்த 64 பிட்ஸ் அந்த ப்ராசஸர்ஸ் எல்லாமே ரீசெண்டாக வந்து. ஸோ இந்த பேஜில் நம்ம பார்த்தது பிட்டுனா என்ன, நிபிள்னா என்ன, பைட்னா என்ன, வேர்ட் லென்த் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம். பிட்டுன்னு என்னது? ஒரு சிங்கிள் மெமரி ஸ்பேஸ், எய்தர் 0 or 1 அதில் ஸ்டோர் பண்ண முடியும். நிபிள்ங்கிறது கண்டினியூஸாக இருக்கக்கூடிய 4 பிட், அதை வந்து ஒரு நிபிள் அப்படின்னு சொல்லுவோம். பைட் அப்படிங்கிறது பேசிக் யூனிட் ஆஃப் மெஷரிங் மெமரி, கண்டினியூஸ் 8 பிட், இதை வந்து ஒரு பைட்னு சொல்லுவோம். வேர்ட் லென்த்னு என்னது? கம்ப்யூட்டர் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எத்தனை பிட்ஸை ப்ராசஸ் பண்ணுதோ அது வந்து வேர்ட் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். இதில் சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இதில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம படித்ததனுடைய இந்த டேட்டா ரெப்ரசன்டேஷன் இதில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. இதில் பாருங்கள், பிட் அப்படிங்கிறது எய்தர் 0 or 1, எய்தர் 0 அல்லது 1 வந்து இதில் ஸ்டோர் பண்ண முடியும். நிபிள் அப்படிங்கிறது கண்டினியூஸ் 4 பிட், அதை வந்து ஒரு நிபிள் அப்படின்னு சொல்லுவோம். பைட் அப்படிங்கிறது இந்த கண்டினியூஸ் 8 பிட்ஸ், அதை வந்து ஒரு பைட் அப்படின்னு சொல்லுவோம். கிலோ பைட் அப்படிங்கிறது என்னென்னா 1024 பைட்ஸ், அதாவது 2 to the power 10, இதை வந்து ஒரு கிலோ பைட் அப்படின்னு சொல்லுவோம். நார்மலாக கிலோகிராம் அப்படின்னு சொன்னோன்னா எவ்வளோ சொல்லுவோம்? 1000 கிராம், 1000 சொல்லுவோம். 1000ங்கிறத யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து கிலோ பைட்டுங்கிறது 1024 பைட்ஸ், அதாவது 2 to the power 10 ஒரு கிலோ பைட். மெகா பைட் 2 to the power 20, அதாவது 1024 கிலோ பைட்டு வந்து ஒரு மெகா பைட். இதில் பாருங்கள், கிலோ பைட்டுங்கிறது 1024 பைட்டு.
1024 பைட்டுங்கிறது ஒரு கிலோ பைட்டுன்னு சொல்கிறோம். மெகாபைட் அப்படிங்கிறது 1024 கிலோ பைட். அது வந்து ஒரு மெகாபைட்டுன்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய சில டேர்ம்ஸ், இத்தனை ஜிபி இருக்குது, இதில் 2 ஜிபி இருக்குது, 4 ஜிபி இருக்குது, 8 ஜிபி இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க இல்லையா? இப்போ அது என்ன அப்படின்னா 2 to the power, அதாவது 1024 மெகாபைட் எம்பி, அதாவது 10 power 30, 10 power 30, அது வந்து 1 ஜிபி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 6 ஜிபின்னா இன்ட்டு 6ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. அது என்ன கிடைக்குதோ அது 6 ஜிபி. அதுக்கப்புறம் வந்து டெராபைட் 1024 கிலோ. கிகாபைட் வந்து ஒரு டெராபைட்னு சொல்கிறோம். 10 to the power 40. இதெல்லாம் வந்து டேட்டா ரெப்ரசன்டேஷன். இது மாதிரி இன்னும் எக்ஸ்டன் ஆகிட்டே போயிட்டுருக்கு. இப்போ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து கம்ப்யூட்டர் மெமரி. இதில் பார்த்தீங்கன்னா மெயின் மெமரி அண்ட் செகண்டரி ஸ்டோரேஜ் is normally represented in terms of kilobyte or megabyte. அது கிலோ ஏபி ஆர் எம்பி அப்படின்னு சொல்கிறோம். இன் டெசிமல் சிஸ்டம் 1 கிலோ ரெப்ரசன்ட்ஸ் 1000. ஆனால் இங்கே என்ன சொல்கிறோம், 1 கிலோ பைட் அப்படிங்கிறது 1024 பைட். அது வந்து ஒரு கிலோ பைட் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அது 2 to the power 10 எல்லாமே 2 பவர்ஸில் தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம் பைனரியில். அடுத்தது இன் பைனரி சிஸ்டம் 1 கிலோ பைட் ரெப்ரசன்ட்ஸ் 1024 பைட்ஸ், தட் இஸ் 2 power 10. இதை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம்ல. இது வந்து கம்ப்யூட்டர் மெமரி ரெப்ரசன்டேஷன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மெமரி சைஸ், அதாவது ரீட் 2 power 10 as the power of 10 அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நேம் 1 கிலோபைட் 2 to the power 10, மெகாபைட் 2 power 20, கிகாபைட் 2 power 30, டெராபைட் 1 டிபி ஹார்ட் டிஸ்க்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. 2 power 40 ஜிபி. அது அப்படி இருந்துச்சுன்னா அது 1 டிபி. அதை கால்குலேட் பண்ணி பாருங்கள், அதில் எவ்வளோ சைஸ் கொடுத்து நம்பர்ஸ் வரும்னு பாருங்கள். அவ்வளோ பைட்ஸ் வந்து அதில் ஸ்டோர் பண்ண முடியும். தென் பேட்டா 2 power 50, அப்புறம் எக்ஸா 2 power 60, ஜேட்டா 2 power 70, அடுத்து யோட்டா 2 power 80. இதெல்லாம் நம்மளால் ரீட் பண்ணவே முடியாது, இல்லை இவ்வளோ பெரிய டிஜிட்ஸ் இல்லை. ஸோ இது எல்லாமே மெமரி சைஸ். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் கிலோபைட்டு மெகாபைட்டு. மேக்ஸிமம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கிறது எது வரைக்கும் தெரிஞ்சிருக்கோம், உங்களுக்கு டெராபைட் வரைக்கும் தெரிஞ்சிருக்கும், 2 to the power 40. அதுவும் எப்படி தெரிஞ்சிருக்குன்னா ஹார்ட் டிஸ்க் வந்து இத்தனை ஜிபி ஹார்ட் டிஸ்க்கு. இப்போ ரீசெண்டாக டெராபைட் வந்துருச்சு. டெராபைட் இப்போ வந்து ரீசெண்டாக சொல்லக்கூடிய ஹார்ட் டிஸ்க் மெமரி சைஸ். அடுத்தது இன்னொரு இம்பார்ட்டண்ட் டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதில் ஆஸ்கி, அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோடு ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். ஆஸ்கி அப்படிங்கிறது என்னென்னா, இவர் ஈச் பைனரி வேல்யூ பிட்வீன் 0 and 127 is used to represent a specific character. The ASCII value for a blank space is 32 and the ASCII value of numeric 0 is 48. இப்போ நார்மலாக ஒரு blank space இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 வார்த்தைக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த blank space அப்படின்னா அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது மெமரியில் அப்படின்னா, அதுக்கு வந்து blank ஸ்பேஸுங்கிறது எதுனா யூஸ் பண்ணால் யூஸ் 32 அப்படிங்கிற நம்பரை ஸ்பெசிஃபை பண்ணால் அது வரும். அடுத்து இந்த ஆஸ்கி வேல்யூ வந்து நியூமெரிக் 0 வந்து 48. அது ஒரு ஸ்டாண்டர்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 0லேருந்து 127 வரைக்கும். இந்த 0னா அதுக்கு என்ன வேல்யூ, 1னா அதுக்கு என்ன வேல்யூ. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஏவுக்கு வந்து 65 ஆஸ்கி வேல்யூ, ஸ்மால் ஏக்கு பார்த்தீங்கன்னா 97 அதோடைய ஆஸ்கி வேல்யூ. இது வந்து இதுக்கு பெரிய டேபிளேஷனே இருக்குது. இதை நீங்கள் 12th ஸ்டாண்டர்டு போகும்போது அதை நீங்கள் இன்னும் தெளிவாக படிக்கலாம். ஒவ்வொரு வேல்யூக்கும் அதோடைய ஆஸ்கி வேல்யூ என்ன அப்படிங்கிறத படிக்கலாம். உதாரணத்துக்கு இந்த பிளாங்க் ஸ்பேஸ் இதில் சொல்லியிருக்காங்க, உதாரணம் நியூமரிக்கு 0க்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கேபிட்டல் ஏக்கு நான் சொன்னேன் 65 அப்படின்னு சொன்னேன், ஸ்மால் ஏக்கு வந்து 97 அப்படின்னு சொன்னேன். அதே போல் வந்து ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு ஆஸ்கி வேல்யூ இருக்குது. ஸோ இப்போ இந்த ஆஸ்கி வேல்யூ அப்படிங்கிறது இந்த ரேஞ்ச் ஆஃப் ஆஸ்கி வேல்யூஸ் என்னென்ன சொல்லிட்டாங்க, இந்த லோவர் கேஸ் ஆல்பபெட் பாருங்கள் 97 ஆரம்பித்து 122 வரைக்கும் போகுது. அண்ட் இந்த ரேஞ்ச் ஆஃப் ஆஸ்கி வேல்யூஸ் பார்த்து அப்பர் கேஸ் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 65 ஆரம்பித்து 90 வரைக்கும் போகுது. இது வந்து ஆஸ்கி வேல்யூ ரேஞ்ச். இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இதை ஏன் படிக்கிறோம், இது எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்ய போகிறோம்னா 12th ஸ்டாண்டர்டில் இன்னும் தெளிவாக நம்ம படிக்கலாம். இப்போதைக்கு ஆஸ்கி வேல்யூனா என்னென்ன, அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோடு ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் ஆஸ்கி அப்படின்னு ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. இதில் வந்து 0லேருந்து 127 வரைக்கும்
இந்த பைனரி வேல்யூஸ்க்கு ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு கேரக்டரை அசைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. உதாரணத்துக்கு பிளாங்க் ஸ்பேஸுக்கு வந்து 32, நியூமரிக்கு 0, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு டேப்லேஷன் இருக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கங்க. இதை பற்றி இன்னும் டீட்டெயிலில் 12th ஸ்டாண்டர்டில் தெளிவாக படிக்கலாம். இப்போ ஸ்பீடு. The speed of a computer depends on the number of bits it can process at once. ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? என்னது? Word length. The speed of a computer depends on the number of bits it can process at once. Word length 32-bit machine, 64-bit machine அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். ஸ்பீட் அதாவது இன்னும் ஜென்ரலாக சொல்லணும்னா ஸ்பீடுன்னா நம்பர் ஆஃப் பிட்ஸ் இட் கேன் ப்ராசஸ் அட் ஒன்ஸ். எவ்வளோ வேலைகளை அட் டயத்தில் செய்தோ அதுதான் அதோட ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு 1000 கிலோபைட்ஸை செய்து 2000 கிலோபைட்ஸை செய்துன்னா அதோட ஸ்பீட் அதை பேஸ் பண்ணி மெஷர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 64-bit கம்ப்யூட்டர் கேன் ப்ராசஸ் 64-bit நம்பர்ஸ் இன் ஒன் டைம் ஆர் ஒன் ஆப்ரேஷன். அப்போ ஒன் ஆப்ரேஷனில் 64-bit நம்பர்ஸ் அது வந்து ப்ராசஸ் பண்ணும். ஒரு எக்ஸாம்பிள். அதே போல் 32-bit கம்ப்யூட்டர் break 64-bit numbers down into smaller pieces making it slower. இப்போ பாருங்களேன், 32-bit கம்ப்யூட்டர் இருக்குது. to break 64-bit numbers down into smaller pieces making it slower. இப்போ ஒரு 32-bit மிஷின் இருக்குது, அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு 64-bit நம்பரை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட கெப்பாசிட்டியோட அந்த நம்பர் பெருசு, அதனால அந்த கம்ப்யூட்டர் வந்து வேலை செய்யாமல் இருக்காது. அது என்ன செய்யும் அப்படின்னா அந்த 64-பிட்டை சின்ன சின்ன பீஸாக பிரிச்சிடும். சின்ன சின்ன பீஸாக பிரித்து ஒவ்வொரு பார்ட்டாக தனித்தனியாக அதை ஒர்க் பண்ணும். அப்போ என்ன ஆகும்? இட் வில் டேக் மோர் டைம். அப்போ அந்த ப்ராசஸுடைய என்ன ஆகும்? ஸ்பீடு குறையும். இப்போ உதாரணத்துக்கு உன்னால் வந்து ஒரு 2 கிலோ வெயிட்டை தூக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். 2 கிலோ வெயிட்டை தான் உன்னால் தூக்க முடியும் அப்படின்னா, உன்ட்ட 4 கிலோ கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அட் டயத்தை தூக்கிட்டு போ அப்படின்னா என்ன செய்வேன்? தூக்க முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த 4 கிலோ வெயிட்டை வந்து ஒரு அரை கிலோவாக எடுத்து வச்சுக்கிட்டு முதல்ல ஒரு 2 கிலோ தூக்கிட்டு போவோம், அதுக்கப்புறம் ஒரு 1 கிலோ எடுத்துகிட்டு போவோம், அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 1 கிலோ எடுத்துகிட்டு போவோம். அப்போ என்ன ஆகும்? அந்த பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீ கொண்டு போகிறதுக்கு எடுக்கக்கூடிய நேரம் வந்து டைம் அதிகமாகும். அதே போல் தான் கம்ப்யூட்டரும். அதுக்கு இவ்வளோ தான் ஒரு ஒர்க்கை செய்ய முடியும் அப்படின்னு அந்த கெப்பாசிட்டி இருக்குன்னா அந்த ஒர்க்கை உள்ள லிமிட்டில் உள்ள வேலைகளை கொடுத்தா அது உடனே செஞ்சு முடிச்சிடும். ஆனால் அதை விட அதிகமாக உள்ள வேலையை கொடுத்தா அது செய்யும், பட் என்ன ஆகும்? ஸ்லோவாக செய்யும் இல்லையா? இதுதான் வந்து ஸ்பீட் அப்படிங்கிறத நம்ம இந்த சாப்டரில் பார்க்குறோம். அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நம்பர் சிஸ்டம்ஸ். இப்போ இந்த சாப்டரில் நம்ம பார்க்கக்கூடிய நம்பர் சிஸ்டம்ஸ் என்னென்னு பார்க்குறோம் அப்படின்னா டெசிமல், பைனரி, ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல். ஸோ இந்த நம்பர் சிஸ்டம்லாம் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருக்க மாட்டீங்க 10th ஸ்டாண்டர்ட் லெவலில். இப்போ டெசிமல் நம்பர் சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடைய பேஸ் வந்து 0 to 9 வரைக்கும். அதாவது இதோட பேஸ் 10. பேஸ்னா என்னன்னு தெரியுமா? பேஸ்னா ரேடிக்ஸ்ன்னு சொல்லுவோம், அல்லது பேஸ் 10. பேஸ் 10னா 2 அப்படின்னு போட்டு ஒரு சின்ன ப்ராக்கெட் போட்டு கீழே 10 அப்படின்னு போட்டிங்கன்னா அதோட பேஸ் 10. அதாவது அந்த நம்பரில் 0லேருந்து 9 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ் மட்டும்தான் அலௌடு. இந்த காம்பினேஷனில் எந்த நம்பர் வேணாலும் வரலாம். அந்த டிஜிட்ஸ் எத்தனை டிஜிட் வேணாலும் போகலாம், பட் அந்த காம்பினேஷன் வந்து 0 to 9 இந்த நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கலாம். அதோடைய பேஸ் வந்து 10. அடுத்தது வந்து பைனரி. இது வந்து மிஷின் லாங்குவேஜ். இதோடைய பேஸ் வந்து 2. ஏன்னா அதில் 0, 1 இது 2 தான் இருக்குது. 0, 1 இது 2 மட்டும்தான் இருக்குது. அதனால அதோடைய பேஸ் வேல்யூ வந்து 2. அப்போ இந்த 0, 1 காம்பினேஷன் மட்டும்தான் அதில் வரும், வேறு எந்த நம்பருமே வராது. உதாரணத்துக்கு 2, 3, 4, 5 இதெல்லாம் வந்துச்சுன்னா அது இன்வாலிட் பைனரி நம்பர். ஏன்னா பைனரியில் வந்து 2, 0 and 1 இதோடைய பேஸ் வேல்யூ 2 தான். ஸோ இந்த நம்பர்ஸ் மட்டும்தான் அந்த பைனரியில் வரலாம், 0, 1. அப்புறம் ஆக்டல் அப்படிங்கிறது 8. இதோடைய பேஸ் வேல்யூ வந்து 8. 8ன்னா 0 to 7 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ் மட்டும்தான் அதில் வரலாம். இப்போ உதாரணத்துக்கு 4, 2, 3 இது வேலிட் ஆக்டல் நம்பர். 4, 6, 4 இது வேலிட் ஆக்டல் நம்பர். 4, 7, 4 இது வேலிட் ஆக்டல் நம்பர். இப்போ 4, 7, 8 அப்படின்னு போட்டோம்னா அது இன்வேலிட். ஏன்னா ஆக்டல் நம்பரில் வந்து அப் டு 7 வரைக்கும் தான் வரலாம், 8ங்கிறது அதில் கிடையாது. ஸோ அதோட பேஸ் வந்து 0 to 8 அதோட பேஸ் வேல்யூ. இதில் வந்து 0 to 7 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ் மட்டும்தான் இதில் அலௌட். ஸோ இதுதான் வந்து ஆக்டல் நம்பர். நம்ம ஆல்ரெடியாக இப்போ பார்த்துருக்கோம். அடுத்தது ஹெக்ஸாடெசிமல் நம்பர்.
இதோடைய பேஸ் வேல்யூ வந்து 16. இதோட பேஸ் வேல்யூ வந்து 16. இதில் பார்த்தீங்கன்னா இந்த காம்பினேஷன் 0 to 9 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ் இதில் அலௌடு, ப்ளஸ் ABCDEF வரைக்கும் போகுது, அதாவது 16 வரைக்கும் போகுது. இதில் இப்போ ஏ அப்படிங்கிறது 10 ரெப்ரசன்ட் பண்ணும். 10, 11, 12, 13, 14, 15 ப்ளஸ் 0வே ஒன்று எடுத்துக்கும். ஸோ இந்த பேஸ் வேல்யூ வந்து 16 பேஸ் வேல்யூ. இப்போ இது வந்து ஹெக்ஸாடெசிமல் நம்பர், ஆக்டல் நம்பர், பைனரி நம்பர், டெசிமல் நம்பர். இந்த நம்பர் சிஸ்டத்தில் இந்த 4 டைப்பை நம்ம படிக்க போகிறோம் அடுத்த கிளாஸில். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து இந்த 4 டைப் ஆஃப் நம்பர்ஸையுமே நம்ம படிக்க போகிறோம். எப்படி வந்து ஒரு நம்பரை டெசிமல்லேருந்து பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணுறது, எகெயின் பைனரியிலேருந்து எப்படி திரும்ப டெசிமலுக்கு மாற்றுறது, அதே போல் பைனரியிலேருந்து ஆக்டலுக்கு எப்படி மாற்றுறது, ஆக்டல்லேருந்து எப்படி எகெயின் பைனரிக்கு மாற்றுறது, அப்புறம் ஆக்டல் டு ஹெக்ஸாடெசிமல், ஹெக்ஸாடெசிமல் டு ஆக்டல். ஸோ இதில் உள்ள எல்லா நம்பரையும் ஒவ்வொன்றும், இப்போ உதாரணத்துக்கு ஆக்டல்லேருந்து ஒரு நம்பரை வந்து டெசிமல்லேருந்து ஒரு நம்பரை பைனரியாக மாற்றலாம், ஆக்டலாக மாற்றலாம், ஹெக்ஸாடெசிமலாக கூட மாற்றலாம். அதே போல் ஒவ்வொரு நம்பரையுமே வந்து வெவ்வேறு டைப்புக்கு வந்து நம்ம மாற்ற முடியும். ஸோ அது செய்யக்கூடிய இந்த மாதிரி உள்ள கன்வர்ஷன் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் படிக்க போகிறோம். ஸோ இந்த கிளாஸில் இது வரைக்கும் நடத்தின எல்லா கான்செப்ட்டுமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இது சம்மந்தமான கால்குலேஷன்ஸ் எல்லாத்தையுமே படிக்கலாம். தேங்க்யூ.